ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. அவர் இன்னைக்கு என்ன சொல்லுவாருன்னு நான் கேட்க விரும்புறேன். கடவுள் மட்டும்தான், என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு காலத்தை எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நான்லாம் வந்துட்டேன், அதான் நான் கோயிலுக்கு போறேன். ரஜினி அன்னைக்கு சொன்னாரு கடவுள்னால கூட காப்பாற்ற முடியாது, ஆனா இன்னைக்கு விஜய் நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி வர்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை. போதைன்ற மாதிரி சொல்றீங்க மேடம். ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாரோ, தமிழகத்துல 0 கஞ்சாவா இருக்கு, 0% கஞ்சா. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இங்க கஞ்சா போதை எதுவுமே இல்ல. இந்த கஞ்சாவில ரொம்ப உயர் வகை கஞ்சா நேத்து வேற புடிச்சிருக்காங்க, கிலோவா புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு. ஓஜி அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நமக்கெல்லாம் வெறும் கேஜி தான் தெரியும். இங்க கேஜியா ஓஜி கிடைக்குது. அது ரொம்ப விலை உயர்ந்த நச்சு பொருளாம் அது. அப்ப அந்த ஓங்கிறத தான் சுகாதாரத்துறை முதலமைச்சர் 0ங்கிறாரு போல இருக்கு. ஏன்னா யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கும் யாருமே இல்ல அப்படின்னு சொன்னவர்கள் இப்ப எங்க அந்த கஞ்சா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கே அதோ இங்க ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் தாங்கிய மருத்துவமனையில வளருது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருந்தாங்க. அங்கன்னும் இங்கன்னும் செடினா வளரத்தான் செய்யும், அங்கன்னும் இங்கன்னும் போதைன்னா போடத்தான் செய்வாங்க, அங்கன்னும் இங்கன்னும் வெட்டுனா வெட்டித்தான் சாய்ப்பாங்க. இப்படியா பேசுவாங்க அமைச்சர் பெருமக்கள்? அதனாலதான் கடவுளை பார்த்து கெஞ்ச போறேன் நான். தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை இருக்கிற முடிவை தமிழகத்துல அதிமுக எடப்பாடி செயல்பட்டு உதயநிதி ஸ்டாலின் எதுங்க அது குற்றம் இல்லைங்க, அது பாராட்டுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில மிகப்பெரிய சக்தியான அதிமுகவும் தேசிய தலைமையான பாஜகவும் இணைந்து எந்த ஒரு பிணக்கும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது பார்த்து உதயநிதி அவர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றது பாராட்டுங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யறாங்க அப்படிங்கிறது பாராட்டு. அதை அவரு ட்விஸ்ட் பண்ணி சொல்றாரு. என்ன இப்ப எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அவருக்கு எல்லாரும் எதுவும் யாரும் ஒன்னா இருக்கக்கூடாது, இவங்க மட்டும் அப்படியே வள்ளிசா எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்கலாமா? அவங்களுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் இன்னைக்கு மனசு மாறிக்கிட்டாங்க தெரியுமா? இன்க்ளூடிங் இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்டுல தான் அவங்க மிதப்பா இருக்கிறாங்க. மைனாரிட்டி எல்லாரையும் நான் களத்துல போய் பாக்குறேன், எல்லாருமே மாற்றம் வேணும்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே வெறுப்பாயிடுச்சு.